எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பானில். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை. இந்த பொறுத்துகையை பொறுத்த வரைக்கும் பேஸ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஆப்ஷன் பி அப்படின்னு டேரெக்டாக அடிச்சிடலாம். ஏன்னா பியில் 4 அப்படின்றது ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. இந்த பொறுத்துகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறு படிக்கிறப்ப புத்த விகாரம் அப்படின்னு படிப்போம். அப்போ C4 அப்படின்றது லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது டி ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது. அப்போ அதை டேரெக்டாக அடிச்சிடலாம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் அதான் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படின்னு படிச்சிருப்போம், தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர். 2022-2023ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSTP அதே காலகட்டத்தில் இந்தியாவின் GDP வளர்ச்சி வீதமாக 7.24% எதிராக %, வளர்ச்சி அடைந்திருந்தது. 8.19 இதுக்கு ஆன்சர். கூற்று ஏ. மங்கள மாலை திட்டம் 2012-2013ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் ஆர். அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதற்கு ஆன்சர் பி. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது. தங்க நாணயம். ஒரு புத்திசாலி கணக்கு ஒரு புத்திசாலின்னு ஆரம்பிக்குது. அப்போ நம்மளை முட்டாளாக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போதும் மூட்டைக்கு ஒரு பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை பழங்கள் மீதி இருக்கும்? 3 மூட்டையிலையும் ஒரு பழம் எடுத்திங்கன்னா ஆன்சர் 0ன்னு வரும். அப்போ கணக்குக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். நம்ம எவ்வளவு பழத்தை மிச்சம் பண்ணுறோம், நம்ம கையில் இருக்க வைக்கிறோம் அப்படின்றது தான் இந்த கணக்கே. ஒரு மூட்டையிலிருந்து 3 பழங்களாக கொடுக்கணும். அப்போ 10 சுங்கச்சாவடி தாண்டுறப்போ 30 பழம் முடிஞ்சிடும். 11வது சுங்கச்சாவடிக்கு 2 மூட்டை தான் இருக்கும். 11வது சுங்கச்சாவடியிலிருந்து அடுத்துள்ள 15 சுங்கச்சாவடி, அதாவது 25வது சுங்கச்சாவடி வரைக்கும் 2 பழம் கொடுப்போம். அப்போ 2வது மூட்டையும் முடிஞ்சிடும். அடுத்தது 26வது சுங்கச்சாவடியிலிருந்து 30வது சுங்கச்சாவடி வரைக்கும் 1 மூட்டை தான் இருக்கும். அப்போ ஒரு பழம் தான் கொடுப்போம். அப்போ மிச்சம் 25 பழங்கள் இருக்கும். 1891இல் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. பரப்பர்களால் அறியப்படாத விலங்கு குதிரை. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஸ் ஆகும். டார்டாரிக் மற்றும் ஆக்சாலிக். அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடு என குறிப்பிட்டுள்ளார். முசிறி. பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? ஹரியானா. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீடு தொகை 10 லட்சம். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான விளக்கங்கள் எவை? கோபாலகிருஷ்ண கோகலேயின் சீடர் ஆவார். இது தப்பு. வ.உ. சிதம்பரனாரின் அரசியல் குரு பாலகங்கார திலகர். அதுவே காந்தி மற்றும் முகமது அலி ஜின்னா 2 பேரோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். இது சரி. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, வ.உ.சி கிடையாது. அப்போ அது தப்பு. வ.உ.சி ஒரு வழக்கறிஞர் ஆவார். இது சரி. அப்போ 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் சி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூலூர் ராமாமிர்த அம்மையார். எந்த புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் மிஸ்பில் மற்றும் அஸ்பகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? ககோரி சதி வழக்கு. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவுகூரும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ். மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? கஜ்ராஜ் சுரசா. இதில் கஜராஜா அப்படின்னா யானை, அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? இது ஒரு நல்ல கொஸ்டின். நிர்வாக தலைவர்னா துணைத் தலைவர். அதுவே நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர். தமிழக அரசு டேசாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? ஜூலை 15. காமராஜரோட பிறந்த நாளை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம்
ஜனவரி 9. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நாள். தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா. சிங்கரவேலர்.